நம்ம இலக்கிய சிறையில் வரப்போற எபிசோட்ல இந்த அஞ்சலியோடைய போலி கர்ப்பம் நம்ம இலக்கியோடைய பிளான் படி அம்பலமாகுதா இல்லை இந்த முறையும் இந்த அஞ்சலி தப்பிச்சிடறாளா அப்படின்னா இந்த ரோடியோவில் வந்து பார்க்க போகிறோம். உங்களுடைய கருத்து என்ன, இந்த அஞ்சலி மாட்டுவாளா இல்லையா அப்படின்னு நீங்கள் எல்லாரும் மறைக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோங்க. வரப்போற எபிசோட்ல பல சுவாரஸ்யங்களை காத்திருக்கு, அதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வரப்போகிற எபிசோடு எப்படி தொடரப்போகுது அப்படின்னா, ஒரு பக்கம் இந்த அஞ்சலி நம்ம இலக்கியாவை எப்படியாச்சும் ஜெயிலுக்கு தள்ளணும் அப்படின்றதுக்காக போலியான ஆதாரத்தெல்லாம் உருவாக்கி பதினேக்கு போலீஸ்கிட்ட கொடுக்க போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம இலக்கியா இந்த அஞ்சலி கிட்டேருந்து தப்பிக்கணும், ஜெயிலுக்கு போகாமல் தப்பிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. இந்த அஞ்சலியோடைய போலி கர்ப்பத்தை அம்பலமாக்கணும். இந்த அஞ்சலியோடைய போலி கர்ப்பம் மட்டும் நம்ம கார்த்திக்கு தெரிய வந்தால் நம்ம கார்த்திகை பதினேக்க நம்ம இலக்கியாவை காப்பாற்றுவாங்க. அதனால் நம்ம இலக்கிய எப்படியாச்சும் இந்த அஞ்சலியோடைய போலி கர்ப்பத்தை வந்து வெளிப்படுத்தணும். இல்லை அப்படின்னா நம்ம இலக்கிய ஜெயிலுக்கு போகிறத யாராலுமே வந்து தடுக்க முடியாது. ஏன்னா நம்ம இலக்கிய இந்த அஞ்சலியோடைய போலி கர்ப்பத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக போன முறை இளநீரில் மயக்க மருந்து கலந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வசமாக வந்து சிக்கிக்கிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதனால் ஒன்று நம்ம இலக்கிய இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இந்த அஞ்சலி பதினேக்க மாட்டணும். அதனால் வரப்போகிற எபிசோடில் ஒரு பக்கம் பதினேக்க இந்த அஞ்சலியும் பைரவியும் போலீஸை வர வச்சு இந்த அஞ்சலி போன எபிசோடில் உருவாக்கின போலியான ஆதாரத்தை பதினேக்க போலீஸ்கிட்ட காட்டி இந்த ஒரு ஆதாரம் போதும்ல இந்த அஞ்சலி இந்த இலக்கியாவை ஜெயிலில் தள்ளுறதுக்கு அப்படின்னு மாதிரி போலீஸ்கிட்ட கேட்குறாங்க. அந்த போலீஸும் பார்த்தீங்கன்னாக்கா பரவாயில்லையே, இந்த ஒரு ஆதாரம் போதும், இந்த இலக்கியாவை வெளியே வராத அளவுக்கு நான் பண்ணிவிடுவேன் அப்படின்னு மாதிரி அந்த போலீஸும் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே இந்த பைரவிக்கிட்ட நிறைய பணத்தை லஞ்சமாக வாங்கிக்கிட்டு நம்ம இலக்கியாவை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக எஃப்ஐஆர் ரெடி பண்ணுறதுக்காக வந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் இது எல்லாத்தையுமே நம்ம ரேவதியம்மா பார்த்தீங்கன்னாக்கா கேட்டுடுறாங்க. இந்த பைரவி அஞ்சலி போலீஸ் பேசுனதை நம்ம ரேவதியம்மாவை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமாக வந்து ஷாக் ஆகிட்டு உடனே நம்ம இலக்கியாவுக்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க. கோயிலுக்கு வர சொல்லி நம்ம இலக்கியா கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. இப்படி தான் இந்த அஞ்சலி பைரவி போலீஸ் எல்லாம் உன்னை அரெஸ்ட் பண்ணுறதை பற்றி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த அஞ்சலி பதினேக்க ஏதோ ஒரு போலியான ஆதாரத்தை உருவாக்கி உன்னை பதினேக்க ஜெயிலில் தள்ள பார்க்குறான்னு, நீ எப்படி அவங்ககிட்டேருந்து தப்பிப்பா அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நம்ம இலக்கியாவுக்கும் அது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. நம்ம இலக்கியாவும் பதினேக்க பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. முல்லை முள்ளால் தான் எடுக்கணும், இந்த அஞ்சலியோடைய போலி கர்ப்பத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் அந்த ஒரு முயற்சியில் இறங்கி இப்போ வந்து மாட்டிக்கினேன். நான் மறுபடியும் அதே மாதிரி தான் வந்து பண்ண போகிறேன். இந்த அஞ்சலியோடைய போலி கர்ப்பத்தை இந்த முறை எப்படியாச்சும் கார்த்திக்கு வந்து தெரியப்படுத்தணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கார்த்திகே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு மாதிரி நம்ம இலக்கிய வந்து ஒரு யோசனை பண்ணுறாங்க. அப்படின்னா இந்த முறை எப்படி இந்த அஞ்சலியை மாட்ட வைக்கிறது அப்படின்னு மாதிரி நம்ம இலக்கிய யோசிக்கும் போது தான் கோயிலில் ஒரு பூசாரி கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கர்ப்பிணிக்கு போயிட்டு ஒரு எண்ணெய் மாதிரி வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த பூசாரிக்கிட்ட போயிட்டு விசாரிக்கும்போது நிறைய கர்ப்பிணிக்கு பதினேக்க சொன்னாங்க, இந்த எண்ணெயை வந்து வயிற்று பகுதியில் தடவுங்கன்னா கண்டிப்பாக பதினேக்க குழந்தை நல்லபடியாக வளரும் அப்படின்றது பதினேக்க அந்த ஐயர் வந்து சொன்னோடனே நம்ம இலக்கிய இதை வந்து நம்ம கார்த்திக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு மாதிரி சொல்லி உடனே கார்த்திகை கால் பண்ணி அந்த இடத்துக்கு வர வச்சு அந்த எண்ணெயை பதினேக்க பூசாரி கையால் கொடுக்க வச்சு அந்த எண்ணெயை பதினேக்க நம்ம அஞ்சலியோடைய வயிற்று பகுதியில் வந்து தடவை சொல்லி நம்ம பூசாரி பதினேக்க சொல்கிறாங்க. உடனே நம்ம கார்த்திக் அந்த எண்ணெயை வாங்கிட்டு போயிட்டு வரப்போகிற எபிசோடில் இந்த அஞ்சலியோடைய வயிற்று பகுதியில் தடவலான்னு பார்த்தா அந்த இடத்துல வெறும் பஞ்சையாக இருக்குது. அதை பார்த்து நம்ம கார்த்திக் பயங்கரமாக ஷாக் ஆகிறது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலியை விட்டு விட்டு வெளியே துரத்த போகிறாங்க. பார்க்கவே செம்மையாக இருக்க போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து வரப்போகிற எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.